தோலை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவார் என்றீரே. பூமியின் தோலை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ற கருத்தில் சில வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் இதெல்லாம் செய்வார் என்று சொன்னால் நாம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தேவன் கொடுக்கிறத தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். மற்ற மனுஷர் அதை கொடுக்க முடியாது. நீங்கள் அதை பணத்தினால எந்த காரியத்தினாலும் அடையவும் முடியாது. இப்ப தேவன் நமக்கு ஆக்சிஜன் காற்று கொடுக்கிறார் என்றால் இந்த காற்றை யாரால் சப்ளை பண்ண முடியும்? செயற்கையாக ஃபேன் ஓடுகிறது என்று சொன்னால் காற்று இல்லாவிட்டா ஃபேன் இயங்காது. இருக்கிற காற்றைத்தான் அது ஒருங்கிணைத்து நமக்கு ஃபோர்ஸா கொடுக்கிறது. ஆகையினால தேவன் கொடுக்கிறதை தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகையினால தேவன் கொடுக்கக்கூடிய சில ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்கள் என்ற கருத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு தியானிக்க போறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை. இந்த வசனத்தை இப்படி ஷார்ட்டா நமக்கு பிரயோஜனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் என்னை விட்டு விலகி போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன். எனக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் இருதயத்தில் இருக்குமானால் அவர்கள் என்னை விட்டு விலகி போக மாட்டார்கள். அவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு நன்மை செய்வேன். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படிக்கு நம் இருதயத்தில் அவருக்கு பயப்படும் பயத்தை அவர் வைக்கிறார். உண்மையாக கர்த்தரை விட்டு விலகி போகாமல் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக அவர் நமக்கு நன்மை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன். I will put my fear in their hearts that they shall not depart from me. என்னை விட்டு விலகி போகாதபடிக்கு எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன். ஆண்டவர் தான் இதை வைக்க முடியும், பாஸ்டர் வைக்க முடியாது. நீ டெய்லி வேதம் வாசித்தா தான் சாப்பாடு என்று சொல்லி பெற்றோர்கள் சொன்னதுனால கண்டிப்பா வசனம் படிக்கணும். பெற்றோர்கள் பிள்ளையின் உள்ளத்தில் தேவனுக்கு பயப்படுற பயத்தை நினைச்ச முடியாது, வைக்க முடியாது. அதை செய்யாத இதை செய்யாத சொல்லலாம். உண்மையாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம உள்ளத்துல தேவன் வைப்பார், தேவன் வைக்கிறார். உங்க இருதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், ஆண்டவரே என் உள்ளத்தில் உமக்கு பயப்படுகிற பயத்தை என்ன செய்யும் தாரு என்று நாம் கேட்கும் போது கேட்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம்,
நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுவதனாலே மனிதர்கள் பொல்லாப்பை விட்டு என்ன செய்வாங்க? விலகுவார்கள். அறிவினாலே அல்ல, இன்றைக்கு அறிவும் திறமையும் எல்லா ஃபீல்ட்லையும் நல்ல பெருகி இருக்கிறது. அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. இன்னொரு வசனத்திலே நீதிமொழிகளில் வாசிக்கின்றோம், கர்த்தருக்கு பயப்படுவதனாலே மனிதர்கள் தீமையை விட்டு என்ன செய்வாங்க? விலகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை விட்டு விலகுவார்கள். பொதுவாக மனிதர்களுடைய சுவாபமே தீமைகளையும் பாவத்தையும் நேசிக்கிற ஒரு சுவாபம் தான் மனுஷனுக்கு உண்டு. இப்ப சிங்கத்தின் சுவாபம் என்ன? பிற அனிமல்களை காயப்படுத்துவது, அழிப்பது. அதான் லயன் நேச்சர். அதுக்கு நீங்க எவ்வளவுதான் பால் விட்டு வளர்த்தாலும், பூனைக்குட்டியை போல வளர்ந்தாலும் ஸ்தோத்திரம், அது பசுவா மாறாது. அதனுடைய சுவாபம் அந்தந்த காலகட்டத்தில் என்ன செய்யும்? ஒரு சிங்கத்தின் சுவாபம் கண்டிப்பாக பிற மிருகங்களை காயப்படுத்தும், அழிக்கும். ஹியூமன் நேச்சர் என்று சொல்லும் போது, men have the tendency of loving evil. Loving to do evil is human nature. பொதுவாக மனிதர்கள் நன்மை செய்வதை விட தீமை செய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள். தீமைகள் செய்யக்கூடிய ஆர்வம் மக்களுக்குள்ள இயற்கையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் சொல்லுது, ஸ்தோத்திர, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கும் என்றால் நம்ம தீமை விட்டு விலகுவோம், தீமை வெறுப்போம். நமக்கு யோபின் புஸ்தகத்தில் வாசிய பெரிய கிரேட் ரிச் மேன், அவனுக்கு இது போல பிரமாணங்கள்லாம் இல்லை, இது போல சர்ச்சு ஃபெல்லோஷிப் கிடையாது, நீ அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லி போதிக்க போதகர்கள் கிடையாது. பட் அவனுக்குள்ளே he had the fear of God. God had put the fear of him in his heart. அவன் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் தனக்கு பயப்படுகிற பயத்தை வைத்திருந்தார். ஆகையினாலே யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு, யோபு சொல்ற எவ்வளவு உத்தமனாக இருந்திருக்கிறார். அவர் காலத்தில் ஸ்தோத்திரம் ரொம்ப எந்த தீமையும் எந்த பாவமும் அவர் செய்யாமல் பரிசுத்தவானாக வாழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஒரு யோசேப்பு எடுத்துக்கொண்டால், தீமை செய்வதற்கு ஏற்ற சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவன் இருந்தாலும், பாவம் செய்வதற்குள்ள சோதனைகள் வருடக்கணக்காக அவனுக்குள்ளே வந்து கொண்டே இருந்தாலும் அவன் பாவத்தை செய்யாமல் விலகி ஓடினான் என்றால், தேவனுக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ள நினைச்சிச்சு. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் ஜனங்களுக்குள்ள வைக்கணும். கர்த்தர் நமக்குள்ள வைத்து அதை பெருகச் செய்யணும். பொதுவாக ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ஸ். நன்மையும் தீமையும் பிறக்கும் இடம் இருதயம்தான். இருதயத்துக்குள்ள தான் நன்மைகளும் ஃபார்ம் ஆகி அது டெவலப் ஆகி செயலில் வெளிப்படுகிறது. அதே இருதயத்துக்குள்ளத்தான் தீமையான எண்ணங்களும் திட்டங்களும் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி கான்டக்ட்ல என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. ஆண்டவருக்கு தெரியும். சோ தம்முடைய பிள்ளைகள் தீமை செய்யாமல், தம்மை விட்டு விலகி போகாமல், என தீமை செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் அந்த மனுஷனுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் தயங்குவார். நன்மைகள் கோல்டப்பாகும். ஆகையினால்தான் நன்மை செய்யும்படிக்கு, என்னை விட்டு விலகி போகாதபடிக்கு நான் எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்குள் என்ன செய்வேன்? வைப்பேன்.
என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுக்கு பயப்படுவதனாலே மக்கள் பொல்லாப்புக்கு விலகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில உமக்கு பயப்படும் பயத்தை உடைய பிள்ளைகளின் இருதயத்துக்குள் வைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். உம்மை விட்டு பிரிந்து போகாதபடி, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நன்மைகளை பற்றி அனுபவிக்கும்படி உமக்கு பயப்படும் பயத்தை எல்லோருடைய இருதயத்துக்குள், சிறியவர்கள் பெரியவர்கள் உள்ளத்தில் கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேடு நல்ல பிதாவே.